மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் தற்போது பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி வணக்கம். இந்த வெற்றி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க பாலாஜி. வணக்கம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் மெக்லானிங் தலைமையிலான டெல்லி அணியும் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான பெங்களூரு அணியும் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்து பேட்டிங் செய்தது. டெல்லி அணி ஆரம்பத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொடக்கத்தையே டெல்லி அணி ஆடியது. குறிப்பாக டெல்லி அணி வீராங்கனை ஷஃபாலி வர்மா மிக சிறப்பாக ஆடி சுமார் 44 ரன்கள் சேர்த்தார். மெக்லானிங் 23 ரன்கள் சேர்த்தார். எனினும் ஆட்டத்தின் 8வது ஓவரில் தொடர்ச்சியாக 3 விக்கெட்டுகளை டெல்லி அணி இழந்தது. இதன் பிறகு டெல்லி அணியால் பெரிதாக ரன் குவிக்க முடியாமல் தடுமாறிய சூழலில் டெல்லி அணி 19வது ஓவரில் 113 ரன்களுக்கு தங்களது இன்னிங்ஸில் ஆட்டம் இழந்தது. 10 விக்கெட்டுகளையும் 113 ரன்களுக்கு டெல்லி அணி இழந்தது. இதன் பிறகு 114 ரன்கள் என்ற ஒரு சுலபமான இலக்கை நோக்கி பெங்களூரு அணி இன்னிங்ஸை தொடங்கியது. இலக்கு சுலபமாக இருந்தாலும் ஆடுகளம் நேரம் செல்ல செல்ல மிகவும் ஒரு மந்தமான நிலைக்கு சென்றால் பெங்களூரு வீராங்கனைகளும் மிடில் ஓவரில் சற்று தடுமாறினர். எனினும் ஒரு நிதானமான பார்ட்னர்ஷிப்பை கேப்டன் ஸ்மிருதி மந்தனம் சோஃபி டெவினும் முதல் விக்கெட்டுக்கு அமைத்தனர். ஸ்மிருதி மந்தனம் 31 ரன்களும் சோஃபி டெவின் 32 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்த சூழலில் தற்போது எலைஸ்பெரி மற்றும் ரிச்சா கோஷ் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பில் தற்போது 19.3 ஓவர்களில் 115 ரன்கள் அடித்து பெங்களூரு அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் முதல் முறையாக பெங்களூரு அணி மகளிர் பிரீமியர் லீக் கோப்பையை வென்றிருக்கிறது. இது மட்டுமின்றி குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் பெங்களூரு அணி சுமார் ஒரு 16 ஆண்டுகாலமாக IPL தொடரில் விளையாடி வருகிறது. பெங்களூரு ஆடவர் அணி விளையாடி வருகிறது. எனினும் அந்த அணியால் இதுவரை கோப்பை வெல்ல முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அந்த அணியின் ரசிகர்கள் கோப்பையை நாங்கள் இந்த முறை வெல்வோம், கோப்பையை நாங்கள் இந்த முறை வெல்வோம் என கூறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். என்றாலும் இத்தனை ஆண்டு காலத்தில் பெங்களூரு அணி கோப்பை வெல்லாததில் தற்போது பெங்களூரு மகளிர் அணி முதல் முறையாக கோப்பையை வென்று பெங்களூரு ரசிகர்கள் நீண்ட கால கனவை தற்போது நனவாக்கியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.